ஹலோ! இன்னைக்கும் ஒரு அழகான கதை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஒரு சின்ன கிராமத்தில ஒரு முதிர் வயதான டெய்லர் இருந்தாராம். அந்த டெய்லர் கிட்ட தான் அந்த கிராம மக்கள் எல்லாருமே தங்களுடைய துணிகள கொண்டாந்து தைக்க குடுப்பாங்களாம். ஒரு நாள் அந்த கிராமத்த சேர்ந்த ஒருவர் அந்த டெய்லர் கிட்ட வந்து, இந்த தெருவுலயே இருக்கக்கூடிய அந்த மளிகை கடைக்காரர் நெறைய மக்களுக்கு காசே வாங்காம நெறைய மளிகை பொருட்கள இலவசமா குடுத்துக்கிட்டு இருக்காரு. அதேபோல நீங்களும் இந்த கிராமத்தில இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள நீங்க செய்யலாமே! அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த டெய்லர் சொன்னாராம், என்னுடைய பணத்த பத்தி கேள்வி கேட்கக்கூடிய உரிமை வந்து கடவுளுக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைய செய்ய ஆரம்பிச்சாராம். கேள்வி கேட்க வந்த நபருக்கு இது ரொம்பவுமே கோபத்த வர வச்சுச்சாம். அவரும் அந்த இடத்த விட்டு போயிட்டாராம். நாட்கள் கடந்ததுக்கு பிறகு அந்த முதிர் வயதான டெய்லர் இறந்து போயிட்டாராம். கிராம மக்கள் யாருமே அவருடைய இறப்புக்கு போகவே இல்லையாம். அதன் பிறகு 1 மாதம் கழித்து அந்த மளிகை கடைக்காரர் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா கொடுக்குற பொருட்கள நிறுத்திட்டாராம். இந்த நபர் அந்த நபர்கிட்ட போய் கேட்டாராம். ஏன் இந்த மாரி எல்லா பொருட்களையும் கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னு. அப்போ அந்த மளிகை கடைக்காரர் இந்த நபர்கிட்ட சொன்னாராம், அந்த டெய்லர் தான் மாதம் மாதம் என்கிட்ட ஒரு பெரிய தொகைய கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா இந்த மாரி மளிகை பொருட்கள கொடுக்க சொன்னாங்க. இப்ப அவர் கொடுக்கறதில்ல. அதனால நானும் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாராம். கேள்வி கேட்க அந்த நபருக்கு இது மிகவும் ஆச்சரியத்தையும் கொடுத்ததாம். அதே சமயத்துல அவரை இவ்வளவு தவறா நினைச்சிட்டோமேன்னு யோசிச்சாராம். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயுமே நம்ம நெறைய மக்கள் நமக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க மறைமுகமா. ஆனா அந்த உதவிகளை எல்லாம் நம்ம மறந்தும் போயிடுறோம். அது மட்டுமல்ல, நமக்கு நெறைய உதவிகள செய்யக்கூடிய மக்கள நம்ம நினைவு கூர்ந்தாலும், அந்த உதவிகள் அத்தனையுமே நமக்கு கடவுள் மூலியமா தான் வருது. அந்த மக்கள் நமக்கு உதவி செய்றாங்கன்னா, அது கடவுள் மூலியமா தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதில்ல. கடவுள்கிட்ட நமக்கு நம்பிக்கையும் இல்ல, விசுவாசமும் இல்ல. அதே சமயத்துல நன்றியும் இல்லாம தான் நம்ம இருக்கோம். தயவு செய்து இனிமேலாவது நம்ம கடவுள் மேல இன்னும் அதிகமான விசுவாசத்தோடும், இன்னும் அதிகமான நன்றியோடும் நம்மளுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்போம். நன்றி.